அதாவது நமக்கு நெக்ஸ்ட் ஃப்ரீயா குடுக்க போற குளோவால் ஸ்கின் பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே சேம் இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஈவென்ட்ட பேஸ் பண்ணி வரக்கூடிய தீபாவளி கார்னிவல் ஈவென்ட்ல என்னென்ன கன் ஸ்கின் ரிட்டர்ன் பேக்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம் இல்லையா? அதுல நெறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோ அந்த M1887க்கு ஏதாச்சும் ஒரு ஈவென்ட் முன்னாடியே தனியா வராதா? அந்த டிராபிக்கல் பேரட், ஒன் பஞ்ச் மேன், ராப்பர் அண்டர்வேர்ல்டு, அதுக்கப்புறமா அந்த ஹேண்ட் ஆஃப் ஹோப் இதுல இருந்து ஏதாச்சும் ஒரு கன் ஸ்கின் வந்தாலே போதும் ப்ரோ. இந்த ஈவென்ட் இத பத்தி ஏதாச்சும் குட் நியூஸ் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ இத பேஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நேத்திக்கு ஆக்சுவலா ஃப்ரீ ஃபயரோட குளோபல் சர்வரில் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஈவெண்ட்ஸ். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக அந்த வீடியோக்குள்ள பேச போகிறோம். இது கூடவே நம்ம கேமுக்குள்ள அடுத்தடுத்து வரப்போகிற ஈவெண்ட்ஸு அப்டேட்ஸ்னு நீங்கள் எல்லாரும் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய முக்கியமான அப்டேட்ஸ் பற்றியும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, ஓகே மக்களே, இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஃப்ரீ ஃபயரோட குளோபல் சர்வரில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன ப்ரோ ஃப்ரீ ஃபயர் குளோபல் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அங்கே என்னெல்லாம் வந்து என்னென்ன ஈவெண்ட்லாம் ஆட் பண்ணுறாங்களோ அது ஃப்ரீ ஃபயரோட எல்லா சர்வர்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே வந்து விடுவாங்க. அந்த ஈவெண்ட் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் வந்து வரப்போகுது இல்லையா? அதை பேஸ் பண்ணி எக்கச்சக்க விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ஆட் பண்ணியிருந்தாங்க. அதை உங்களுக்கு ஓனா ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரீ ரிவார்டில் வந்து ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் போகிறப்போ லாகின் டே ரிவார்டு மூலயமா நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இது குளோபலாக காமனாக எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஃப்ரீ ஃபயரோட எல்லா சர்வர்லையுமே இந்த டிஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க லாகின் ரிவார்டு மூலயமா. ஓகேவா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டிஷர்ட் கிட்ட புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க கேம் ஃபைலில். ஓகேங்களா? அதெல்லாம் என்னென்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இங்கே வந்துட்டு பாருங்கள் மக்களே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா டிஷர்ட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரிஸ் போகும் இல்லையா? அந்த டைமில் தான் வந்து கேமுக்குள்ளே வரப்போகுது. டிஷர்ட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமனாக தான் இருக்கும் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில். அந்த ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும் மாறுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இப்போ 8 9 அப் டு 20 வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் வந்து இருக்கும். ஓகேவா? இது வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி வந்ததே கிடையாது ஃப்ரீ ஃபயரில். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். பிகாஸ் இந்த 20 டிஷர்ட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு மேபி அந்த லக்கி ராயல் வரும் பார்த்தீங்களா, கோல்டு ஸ்பெஷல் ராயல், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் 2 இயர்ஸ் அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சண்டே, மண்டே, டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேஸை வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஷர்ட் வந்து இது மாதிரி தான் வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வரக்கூடிய அந்த காமன் டிஷர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ பார்ப்போம் எந்தெந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புது ஃப்ளாக் எமோட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இந்த ஃப்ளாக் எமோட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரோன் எமோட்டு, இந்த மாதிரி ஓல்டு ரேரான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் கூடயே வந்து ஆட் பண்ணிக்கிறானுங்க. ஓகேங்களா? இது வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இந்த மாதிரி இதே சேம் ஈவெண்ட்டில் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பிகாஸ் இது வந்து ஃப்ரீ ஃபயரோட குளோபல் சர்வரில் தான் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஒவ்வொரு சர்வர்லையும் ஒவ்வொரு ஈவெண்ட் மூலயமா வரும். நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் எமோட் பார்ட்டி ஈவெண்ட் இது ரொம்ப ஆச்சு இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு மேபி எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த த்ரோன் எமோட் வந்து நம்ம இந்தியன் சர்வரில் கொஞ்சம் ரேரான ஐட்டமு. அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புது ஃப்ளாக் எமோட் வேறு கொஞ்சம் நல்லா இருக்குதா? அதனால ரெண்டுத்தையும் வச்சு நல்லா கல்லாக்கட்டை தான் பார்ப்பானுங்க அவனுங்க. ஓகேங்களா? அதனால் ஏதாச்சும் டைமண்ட் ஈவெண்ட்டில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விடுவாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு எமோட் பார்ட்டி வந்து ஒரு பர்ஃபெக்டான ஈவெண்ட் வேறு. ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக அது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எமோட் பார்ட்டி ஈவெண்ட் மூலயமா தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் மேட்ருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஈவெண்ட் வந்து வரப்போகுது. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதோ இந்த ஹெவன் வவுச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஃப்ரீ ஈவெண்ட் மாதிரி இது. ஓகேங்களா? இதுக்கான இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இந்த பிஎன்ஜியை வந்து நமக்கு நேற்றுக்கு கேம் ஃபைலில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. நேற்றுக்கு சொல்லலான்னு இருந்தேன், மறந்துட்டேன். ஓகேங்களா? எனிவேஸ் நாளைக்கு நமக்கு கேமுக்குள்ளே அந்த ஈவெண்ட் வந்துன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஃப்ரீ ஃபயரோட குளோபல் சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன் பஞ்ச் மேனோட ஸ்கின்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம M188 இதெல்லாம் ரேர் கன் ஸ்கின் சொல்லுவோமோ அது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுங்க இது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இந்த டிராபிக்கல் பேரட்டாக இருக்கட்டும், மெயினாக அந்த ஒன் பஞ்ச் மேனாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அந்த ஹேண்ட் ஆஃப் ஹோப்பு, அப்புறம் அந்த ராப்பர் அண்டர்வேர்ல்டு, இந்த மாதிரி 4 கன் ஸ்கின் இருக்கும். 4மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கன் ஸ்கின்னுங்க. இது 4மே வந்து கேம் ஃபைலில் ஆட் பண்ணியிருக்காங்க அந்த குளோபல் சர்வரில். குளோபல் சர்வரில் ஆட் பண்ணிக்கிறதுனால இது வந்து ஒவ்வொரு சர்வருக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கன் ஸ்கின் மட்டும்தான் வந்து விடுறாங்க. இது 4 இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா? இது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில சர்வரில் வந்துருக்கு. பட் மோஸ்ட் ஆஃப் தி சர்வரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 4மே வந்து வரல. ஒரு கன் ஸ்கின்னாக மட்டும்தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி ரிசர்ச் பண்ணப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 வீக்காக வந்துட்டு நிறைய
சர்வரில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த விண்ட்லாண்ட் ஸ்கின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாற்றி வந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த 4 கன் ஸ்கின்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ விண்ட்லாண்ட் ஸ்கின் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி மற்ற ஐட்டம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாமே சேர்ந்து அப்படியே வந்து விடுறாங்க. ஓகேங்களா, இப்போ ஒன் பஞ்ச் மேன் அப்படின்னா ஒன் பஞ்ச் மேன் கூட வந்து அந்த மற்ற ஸ்கார்ஃபாக இருக்கட்டும் அதெல்லாம் சேர்ந்து வந்து வரும். ஓகேவா, ஸோ எல்லா சர்வர்லையும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்குமே வந்தே ஆகணும் இல்லையா. ஆல்ரெடி அந்த ஒன் பஞ்ச் மேன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ரொம்ப நாளாக வெடியில் இருக்குது. ஸோ அது வேற வரல. இந்த விண்ட்லாண்ட்லாம் ஆல்ரெடி வந்துருச்சு. ஓகேங்களா, அதெல்லாம் விட்டுருங்க. மற்றபடி அந்த ரேப்பர் அண்டர்வேர்ல்டாக இருக்கட்டும், டிராபிக்கல் பேர்ட்லாம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்றதுனால நமக்கு இது 4மே வந்து வரும்னு சொல்ல முடியாது. பிகாஸ் நிறைய சர்வரில் 4மேலாம் வரல. அதாவது ஒரு கன் ஸ்கின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க மாற்றி. அதே மாதிரி நமக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஏதாச்சும் ஒரே ஒரு கன் ஸ்கின் மட்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் மந்தோட செகண்ட் வீக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் இதுக்கான ஈவெண்ட் வந்து கேமுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி நேற்று வீடியோவில் பார்த்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிராபிக்கல் பேரட்டு, அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட் ஆஃப் பச்சை கலர் கன் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தீபாவளி ஈவெண்ட்டை அந்த கார்னிவல் ஈவெண்ட் பார்த்துருந்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி வரப்போகிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்றதுனால அது வராது. மேபி நமக்கு அந்த ரேப் அண்டர்வேர்ல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லைனா ஒன் பஞ்ச் மேன், அது ரெண்டுலேருந்து ஒரு கன் ஸ்கின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஒன் பஞ்ச் மேனுக்கும் ரொம்ப வாய்ப்பு கம்மின்றதுனால ரேப் அண்டர்வேர்ல்ட் ஸ்கின் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இதெல்லாம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. பார்க்கலாம் இந்த வீக்கில் ஏதாச்சும் இதை பற்றி மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நிறைய சொல்ல இந்த ஈவெண்ட் இன்னும் வரல இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். அதை வச்சு மேபி நமக்கு இப்படி தான் வரும்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஃபேவரட்டான கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம வந்து கமெண்ட்ஸ் படிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அந்த அச்சீவ்மெண்ட் சிஸ்டத்தோட பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை கமெண்ட் பண்ணியிருக்காரு இவரோட அதுக்கப்புறம் இருக்கு அந்த வீடியோ அது. ஸோ இந்த வீக் கண்டிப்பாக வந்துட்டு ரெண்டையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போதைக்கு இந்த ஒரு வீடியோவை நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கக்கூடிய மற்ற அப்டேட்ஸ் வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆளில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை. டேக் கேர். ஹாவ் அ நைஸ் டே.